அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் கருத்தரிக்க சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். பெண் கரு சிதைவு ஏற்படாமல் கருத்தரிக்கிறதுக்கு கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் கரைந்து கருப்பை சுத்தமாகி கரு உருவாகிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறேன். மாதுளம் பட்டை பூ விதை எல்லாத்தையும் நல்லா பொடியாக்கி காய வச்சு பாலிலோ அல்லது தேனிலோ கலந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கரு உருவாகும். அதே போல் விஷ்ணுகிராந்தி பட்டையை எடுத்து பொடியாக்கி அது பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இல்லை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சுட்டு வந்தாலும் கரு உருவாகும். அதே போல் லவங்கப்பட்டையை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுட்டு வந்தாலும் கரு உருவாகும். அதே போல் நம்ம அரச மொக்கை அரைத்து பசும்பாலில் கலந்து குடிச்சுட்டு வந்தாலும் கரு உருவாகும் 48 நாட்கள் பெரிய வயிற்றில். அதே போல் நம்ம நாவல் இலை கொழுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க, அரைச்சி பசும் தயிரில் கலந்து 48 நாட்கள் குடித்து வந்தாங்கன்னா கரு உருவாகும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலந்த இலை எடுத்துக்கங்க, 2 செம்பருத்தி பூ எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் அல்லது ஒரு 10 மிளகு ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. 3ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி டேட்டான பிறகு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுருந்தாங்கன்னா கரு உருவாகும். அதே போல் நாகப்புஷ்பம் தண்டு தாமரை தண்டு, நாகப்புஷ்பம் சாறு, தாமரை தண்டு சாறு இது ரெண்டையும் கலந்து நம்ம டேட்டான பிறகு அதுக்கப்புறம் குடிச்சுன்னு வந்தாங்கன்னா கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டேட்டான பிறகு அமுக்கரா பவுட்ரு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பெண்கள் டேட்டான ஃபஸ்ட் நாள் குடிக்கக்கூடாது. 2வது நாள் மலைவேம்பு கொழுந்து, 10 மிளகு, பனவெல்லம் இது 3ஐயும் சேர்த்து அடித்து ஒரு டம்ளர் அளவுக்கு 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் குடிச்சின்னு வந்தாலும் உள்ள கருப்பையில் உள்ள கட்டிகள் நீர்க்கட்டிகள் பூச்சிகள் எல்லாம் அழிந்து கரு உருவாகும். அதே போல் பெண்கள் சுகப்பிரசவம் நடக்க என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு பீன்ஸ் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும். அதே போல் கருத்தரித்து 5வது மாதத்துக்கு அப்புறம் தனியா டீ டெய்லி போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் சுகப்பிரசவம் உண்டாகிறதுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. 2 வாரத்துக்கு முன்னே துளசி இலை சாறு காலை மாலை 2 வேளையும் 2 வாரத்துக்கு முன்னே குடிச்சுன்னு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் சுகப்பிரசவம் வலி ஏற்பட்டு பிரசவம் ஆகவில்லை என்றால் சுண்டை இலையை அரைத்து தொப்பிலும் ஓனியிலும் தடவி வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் சுகப்பிரசவம் வலி உண்டாயும் பிரசவம் ஆகவில்லைன்னா ஞாயிறு இலையை அரைத்து அடி வயிற்றில் தடவின்னு வந்தாலும் சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் ஆடு தின்னப்பாலை வேர் பொடியை எடுத்து பசும்பாலில் கலந்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது, சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பெண்கள் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு கோரைப்பாயில் படுக்கணும். கோரைப்பாயில் படுத்திங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.